செய்கிற ப்ராசஸும் சிம்பிளாக இருக்கணும், வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிக்கணும். அந்த மாதிரி ரெசிபீஸை தான் நான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த ப்ரான் கிரேவியை ட்ரை பண்ணியிருக்கேன். எப்போ ப்ரான்ஸ் வாங்கினாலும் ஒன்று ஃப்ரை பண்ணுவேன், இல்லைனா ப்ரான் மசாலா மாதிரி தான் பண்ணுவேன். கிரேவி மாதிரி செஞ்சதே இல்லை. அதனால் இன்றைக்கி இஃப்தார் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ப்ரான்ஸ் கிரேவி மாதிரி செஞ்சுட்டு சப்பாத்தியே கொஞ்சம் ஷேப் மாற்றி வீட் பரோட்டா மாதிரி செஞ்சு கொடுத்துடலான்னு பார்த்தேன். கேரளா ஸ்டைலில் தேங்காய் பால் போட்டு செஞ்சு பார்க்கலான்னு கொஞ்சம் வீடியோ ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தேன். எனக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் பெருசாக எதுவும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்த ரெஃபரன்ஸ்லாம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நானே இந்த கிரேவியை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதுதான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு கடையில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி, உப்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பெப்பர், கரம் மசாலா, சீரகத்தூள், ஒரு 4-5 முந்திரியை சேர்த்து மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துட்டு கூலாக விட்டுட்டு இஃப்தாருக்கு கொஞ்சம் டேட்ஸ் அண்ட் நட்ஸை பாலில் ஊற வச்சு ப்ரௌன் சுகரை சேர்த்து அரைச்சி திக்காக ஒரு ஷேக் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இது கூட கொஞ்சம் வாட்டர் மெலன் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு நோம்பு திறந்ததுக்கப்புறம் டின்னர் செஞ்சு கொடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனால் ஹஸ்பண்ட் பொண்ணை காலேஜ்லேருந்து பிக் பண்ணிட்டு வரப்போவே கொஞ்சம் பஃப்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கடைசியில் இது எல்லாமே சாப்பிட்டுட்டு யாருமே டின்னர் வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி, ரெடி பண்ண மசாலாவை அப்படியே எடுத்து வச்சுட்டு நாளைக்கு செஞ்சுக்கலானாலும் முடியாது. ஏன்னா ப்ரான்ஸை நான் ஆல்ரெடி டீஃப்ராஸ்ட் பண்ண வச்சுட்டேன். அது திரும்ப ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. அதனால் சமைச்சு ஆற விட்டாவது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு செய்ய ஆரம்பிச்சுட்டு மசாலாவை அரைச்சி ஒரு பேனில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் குக் ஆக விட்டுட்டு ப்ரான்ஸை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், அதுக்கப்புறம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துட்டு கடைசியாக தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடும். டேஸ்ட் பார்க்குறதுக்கு ஒரே ஒரு பரோட்டா செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. தேவைப்பட்டால் செஞ்சு பாருங்கள். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாமா?